ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சிட்டோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் ஹெச்சிஎஃப் மட்டும்தான் இருக்குது. அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹெச்சிஎஃப்னால் உங்களுக்கு தெரியும், மீ பேரு புதுக்காரணி. கரெக்டாக? மீ பேரு புதுக்காரணி. அப்புறம் மீ பேரு புதுக்காரணியை கண்டுபிடிக்கிறதுக்கு 6th 2 மெத்தட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு இதில் 8th என்ன 2 மெத்தடு நியூ மெத்தடு சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தொடர் வகுத்தல் முறை. ஓகேங்களா? தொடர் வகுத்தல் முறை. இன்னொன்று தொடர் கழித்தல் முறை. 2 முறையில் எக்ஸ்ட்ராவாக இப்போ இந்த 8th கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? தொடர் கழித்தல் முறை. இந்த 2 மெத்தடும் இப்போ நியூவாக கற்றுக்க போகிறோம். ஏன் இது கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட சின்ன சின்ன நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 6th ஸ்டாண்டர்டில் போட்ட மாதிரியே போட்டுடலாம். ஆனால் நம்பர்ஸ் வந்து 100s 1000s வரும்போது நம்ம அதை எல்லாத்தோடைய காரணிகளும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதுக்காக இந்த 2 மெத்தடும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 8th இந்த மெத்தட் படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இதை ரீகால் பண்ணுறதுக்காக 2 சம் கொடுத்துருக்காங்க நம்ம 6th ஸ்டாண்டர்டு. அதை பார்த்துட்டு நம்ம தொடர் வகுத்தல் தொடர் கழித்தல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காரணிகள் மூலம் கண்டறிதல். காரணிகள் தான் நான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அவங்க ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. உங்களிடம் 20 மாம்பழங்கள் 15 ஆப்பிள்கள் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள். அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் போட்டு காமிச்சிருக்காங்க. 20 காரணிகள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம எந்தெந்த நம்பரெல்லாம் அதெல்லாம் டிவைட் பண்ண முடியும், அந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதுறது தான் காரணிகள். 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல், 4ஆல், 5ஆல், 10ஆல், 20ஆல், அது எல்லாத்தையும் எழுதிடணும். அதே 15 எடுத்துட்டிங்கன்னா 1, 3, 5, 15 இது எல்லாத்தாலும் டிவைட் பண்ணி எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் இருக்க காமனாக எடுத்து எழுதுவோம். இது 2லேயும் காமனாக எத்தனை இருக்குது? 5. அப்போது இங்கே மீ பேரு புதுக்காரணி ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா 5. அப்போ அவங்க இப்போ மாம்பழங்கள் தான் வந்து 4 இருந்துச்சு இல்லைங்களா? அவங்க அதாவது மாம்பழங்கள் வந்து தலா 4 மாம்பழங்களும், அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த 20 காமன் ஃபேக்டரில் டிவைட் பண்ணுறாங்க. 20 5ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். இங்கே ஆப்பிள் 15 இருக்கா, அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். அப்போ அவங்க 3 ஆப்பிள் 4 மாம்பழங்கள் கொடுத்து பகிர்ந்தலுக்கு உதவ முடியும்ன்றதை நம்ம 6th பார்த்துட்டோம். அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் பார்த்த செகண்ட் மெத்தட் பகா காரணிகள் மூலம் கண்டறிதல். பகா காரணிகள்னு பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர் மட்டும் இருக்கும் அதில். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 18 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 27 மாணவர்களும் உள்ளனர். ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் அணிகளாக பிரிக்கப்பட்டு வரவிருக்கும் விளையாட்டுப் போட்டிக்கு தயாராகின்றனர். ஒவ்வொரு வகுப்பில் இருக்கும் வென்ற அணிகள் இறுதிப் போட்டியில் ஒருவரை எதிர்கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு அணியிலும் ஒருவர் கூட மீதமில்லாமல் விளையாடக்கூடிய மிகப்பெரிய அணியின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது மிகப்பெரியன்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? அதுதான் இங்கே பண்ணுறாங்க. இப்போ 18க்கு இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுறாங்க. 2 × 3 6, 6 × 3 18. ஓகேவா? 27 3 × 3 9, 9 × 3 27 அப்படி எழுதிக்கிறாங்க. இப்போ 2லேயும் காமனாக என்ன இருக்குது? இந்த 3யும் காமனாக இருக்குது, இந்த 3யும் காமனாக இருக்குது. அப்போ 3 × 3 9. ஓகேவா? அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. கிளியராக? இந்த 2 மெத்தடும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளியராக? நெக்ஸ்ட்டு தொடர் வகுத்தல் முறை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? தொடர் வகுத்தல் முறை பாருங்கள். இதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கண்ட சூழலில் 7ஆம் வகுப்பில் 396 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 300 மாணவர்கள் உள்ளனர் என்று எடுத்துக்கொண்டால் அணியின் அதிகபட்சமான எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதிகபட்சம்னு வந்தாலே நம்மளுக்கு தெரியும், அது கண்டிப்பாக என்னது? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? தொடர் வகுத்தல் முறையில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்பர்ஸ் பெருசாக இருக்கிற போது. இங்கே பாருங்கள், 2 நம்பர் என்ன? 396 300. இதுக்கு நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 நிறைய போட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். முதல்ல தொடர் வகுத்தல் முறைனா என்னென்னு பார்ப்போம். 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரால் நம்ம வகுக்கணும். ஓகேவா? வகுக்கலாமா? இதில் எத்தனை டைம் இருக்குது? ஒரு டைம் போட்டிங்கன்னா 300. ரிமைண்டர் எவ்வளோ? 96. இப்போது இந்த 96ஆல் இந்த 300 திரும்ப நம்ம வகுக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக 3 டைம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 100க்கு நியராக இருக்கு இல்லைங்களா? அப்போ 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 96 × 3 எவ்வளோ வரும்? 6 3s are 18, 1 9 3s are 27, 288. கரெக்டாக? அப்போது 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 9 இருக்கும், 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ 12 தான். அப்போது அதுக்கப்புறம் திரும்ப இந்த 96 இங்கே கொண்டு வந்து போடணும்.
இது 8 டேபிள் 8 12 சார் 12 அதான் 8 12 சார் 96 வரும். அப்போ இங்கே 8 ஓகேவா. இப்போ 0 வந்துடுச்சு. எப்போ அது 0ன்னு வருதோ அப்போ அதுதான் ஹெச்சிஎஃப். கிளியரா? இதுதான் தொடர் வகுத்தல் முறைங்க. தொடர்ந்து வகுத்து கொண்டே போகிறது தான் தொடர் வகுத்தல் முறை. எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமோ அதுதான் ஹெச்சிஎஃப். கிளியரா? இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்களா, மீ பெரு புது காரணி வந்து 12, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஹெச்சிஎஃப் 12. கிளியர்? நெக்ஸ்ட்டு தொடர் கழித்தல் முறை பார்ப்போங்க. தொடர் கழித்தல் முறையும் ரொம்ப ஈஸிங்க. தொடர் கழித்தல் முறை இதுவும் அதிலே தொடர் கழித்தல்னா தொடர்ந்து கழித்து கொண்டே செல்தல். எது வரைனா 0 வரை. எப்போ 0 ஆகுதோ அதே தான் இதுலேயும் ஹெச்சிஎஃப். தொடர் வகுத்தில் தொடர்ந்து வகுத்துக்கிட்டே போவோம், தொடர் கழித்தில் தொடர்ந்து கழிச்சுக்கிட்டே போவோம். எங்கே 0 ஆகுதோ ரெண்டையுமே அங்கே தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுவும் அதோட ஈஸி. எங்கே பாருங்கள், இந்த மாதிரி சம்மில் 2 நம்பர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இந்த சம் என்னென்னா 144 மற்றும் 120 மீ பெரு பொதுக்காரன்னு கேட்குறாங்க. 144 and 120. ஓகேங்களா. இது ரெண்டில் முதல்ல எது பெருசுன்னு பார்க்கணும். அதுலேருந்து நம்ம கழிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் 144 தான் பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 144லேருந்து 120 மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். 120 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 24. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 120 மைனஸ் 24 போடணும். அப்போ என்ன வரும், 96. அப்புறம் என்ன பண்ணணும்னா எது பெருசோ அதுலேருந்து தான் கழிக்கணும். 96லேருந்து 24 கழிக்கணும். 96லேருந்து 24 கழிச்சோம்னா என்ன வரும், 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட்டு 72லேருந்து 24 கழிக்கணும். ஓகேவா. 2ல் 8 போகாது, அப்போ 12 வரும். 12ல் 4 போச்சுன்னா 8, அப்போ இங்கே 6 இருக்கும். 6ல் 2 போச்சுன்னா 4, 48. கிளியரா. அப்புறம் 48 மைனஸ் 24, அப்போ என்ன வரும், 24. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 24 மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன சொன்னேன், எங்கே 0 வருதோ அதுதான் ஹெச்சிஎஃப். கிளியரா. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. பாருங்கள், நம்ம போட்டிருக்காங்களா அதே மாதிரி 24 தான் ஹெச்சிஎஃப். கிளியரா. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இப்போ எக்ஸசைஸ் சம் போடலாங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் போடலாங்க. இங்கே பாருங்கள், பயிற்சி 7.2. ஓகேவா. ஃபஸ்ட் சம் என்ன, கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீ பெரு புது காரணியை காணுங்க. தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம அது போடலாம். அப்புறம் நீங்கள் வந்து நம்ம டிஎன்பிசிக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் எக்ஸாமில் வந்து எது அவங்க தொடர் வகுத்தல்னால் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போடலாம். மோஸ்ட்லி ரொம்ப ஹையர் டிஃப்ரென்ஸ் வரதெல்லாம் நீங்கள் தொடர் வகுத்தலையே போடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த சம் எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்களோ நான் அதே மெத்தடில் போடுறேன். 455 and 26. ஓகேவா. தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. தொடர் வகுத்தல் நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் தொடர்ந்து வகுத்துக்கிட்டே போகணும்னு சொல்லியிருக்கேன். 26 போட்டிங்கன்னா ஒரு டைம் வருங்களா, 26. அப்போது 15ல் 6 போச்சுன்னா 9, இங்கே 3 இருக்கும். 3ல் 2 போச்சுன்னா 1, 195. ஓகேவா. 195ல் எத்தனை டைம் வரும் இது பார்த்தாலே தெரியுது. ஐ திங்க் 23னா 25னா 8 டைம்ஸ் வரும். அப்போது இது 7 டைம்ஸ் வர சான்ஸ் இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 26 × 7, 6 7s are 42, ரிமைண்டர் 4, 2 7s are 14, 14 182. ஓகேவா. இப்போ 7 டைம்ஸ் தான் வருது, 182. ஓகேவா. 5ல் 2 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 1. இப்போ திரும்ப எடுத்து 26 இங்கே போட்டுக்கிறோம். கரெக்டாக. 26 13 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம். 2 13 26. இப்போ 0 கிடச்சிருச்சு. நமக்கு எப்போ 0 கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் ஹெச்சிஎஃப், அதாவது மீ பெரு பொது காரணி. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. கிளியரா. நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் என்ன, 392 and 256. ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் பார்க்கலாம். இதில் பெருசு என்ன, 392. அது 256ஆல் நம்ம வகுக்கணும். ஓகேவா. 1 டைம் பார்த்தாவே தெரியுது, 1 டைம் தான் வரும். அப்போது இது 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 8 இருக்கும். 8ல் 5 போனால் 3. ஓகேவா. இங்கே 1 வரும். 136. கிளியரா. அதுக்கப்புறம் 136 இந்த 256ஆல் டிவைட் பண்ணும். 256 136ஆல் டிவைட் பண்ணும். எத்தனை டைம் வரும், இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வரும். 136 போட்டிங்கன்னா 6ல் 6 போச்சுன்னா 0, 5ல் 3 போச்சுன்னா 2. ஓகேவா. 2ல் 1 போச்சுன்னா 1, 120. அப்புறம் அந்த 136 இங்கே வந்துடும். கரெக்டாக 1 டைம் தான். அப்போது
120 போச்சுன்னா 16 120 எல்லாம் டிவைட் பண்ணும். ஓகேவா? எத்தனை டைம் வரும்? 16 7 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 16 × 7 42 4 1 7 112. ஓகேவா? 7 டைம்ஸ் வருது 112. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 16 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வருது. 20 வெயிட் பண்ணு. திரும்ப இதை 16ஆல் வகுத்திங்கன்னா என்ன வரும்? 16 8ஆல் வகுத்திங்கன்னா 2 டைம்ஸ். அப்போது 2 8s are 16. 0 வந்துருச்சு. அப்போ 0 வந்தால் 8 தான் வந்து HCF மீப்பெரு பொது காரணி. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. கிளியரா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாங்க. தேர்ட் சம் பாருங்கள். 6765 and 610. அப்போ 765 610ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 1 டைம் போட்டிங்கன்னா என்ன வரும்? 6ல் 0 போச்சுன்னா 6, 7ல் 1 போச்சுன்னா 6. ஓகேவா? அப்போ இந்த 5 கீழே வந்துடும். இப்போயும் திரும்ப 1 டைம் தான் வரும். அப்போ 610. 5ல் 0 போச்சுன்னா 5, 6ல் 1 போச்சுன்னா 5. இப்போ திரும்ப என்ன பண்ணும்? இந்த 610 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணும். திரும்ப பார்த்தீங்கன்னா 1 டைமு. அப்போ 55 வரும். 11ல் 5 போச்சுன்னா 6. அப்புறம் இந்த 0 எடுத்து போட்டுக்கிறோம். அப்புறம் திரும்ப 1 டைம் 55 1 டைம் ரிமைண்டர் 5ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த 55 இங்கே போட்டுக்கிறோம். எத்தனை டைம் வரும்? 11 டைம். 11 5s are 55. ஸோ எனக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். HCF வந்து பார்த்திங்கன்னா 5. மீப்பெரு பொது காரணி 5 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம்ங்க. ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷனில் 3 நம்பர் இருக்குங்க. 184 230 276. இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் இருந்தால் ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்து அதை எப்பயும் போல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே கிடைக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரால் லாஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். 276 230ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 1 டைம். இப்போ 46ன்னு கிடைக்கிது ரிமைண்டர். திரும்ப அதை 230ஆல் நம்ம 230 46ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஐ திங்க் பார்த்தாவே தெரியுது. 5 டைம்ஸில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா 0ல் முடியுது. 46 × 5 போடலாம். 6 5s are 30, 3 4 5s are 20 23 கரெக்டாக வருது. அப்போ இது 5 டைம்ஸ். இப்போ 213 வருது. ஸோ இங்கேயே 0ன்னு முடிஞ்சிருது. அப்போ HCF வந்து இப்போ 46ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம லாஸ்ட் நம்பரில் போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். 184 46ஆல் டிவைட் பண்ணும். இதுவும் அப்படி தான். 6 4s தான் வரதுனால நம்ம செக் பண்ணலாம். 46 × 4 6 4s are 24 ரிமைனிங் 2 4 4s are 16 16 2 18 வருது. அப்போது கரெக்டாக 4 டைம்ஸ் வருது. இங்கேயே 0 கிடச்சிருது. அப்போ கன்ஃபார்மாக HCF வந்து 46. மீப்பெரு பொது காரணி இந்த சமுக்கு வந்து HCF மீப்பெரு பொது காரணி என்னது? 46. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் சம் தொடர் கழித்தல் முறை. இப்போ தொடர் கழித்தல் முறை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 42 and 70. ஓகேவா? இதில் பெரிய நம்பர் என்ன? 70. அப்போ அதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரும். 70 - 42. 10ல் 2 போச்சிங்கன்னா 8, 6 இருக்கும். 6ல் 4 போச்சுன்னா 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 42 - 28. அப்போ 12ல் 8 போச்சுன்னா 4, 3 இருக்கும் 1. இப்போ 28 - 14 14. ஓகேவா? 14 - 14 0. ஸோ HCF இந்த செம்மில் மீப்பெரு பொது காரணி வந்து 14. கிளியரா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 36 and 80. ஓகேவா? இதில் பிக் நம்பர் என்ன? 80. அப்போ 80லேருந்து 36 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 7 இருக்கும். 7ல் 3 போச்சுன்னா 4. இப்போ 44ன்னு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு 44 - 36. இப்போ என்னென்னு கிடைக்கும்? 8. ஓகேவா? இப்போ 36 - 8 போட்டிங்கன்னா 32. 36 - 8 வந்து 22ன்னு வரும். கரெக்டாக? தப்பாக சொல்கிறேன்னா 16ல் 8 போச்சுன்னா 28. 28. அப்போ 28ல் 8 போச்சுன்னா 20. இப்போ
இப்போ 20ல் 8 போச்சுன்னா 12, 12ல் 8 போச்சுன்னா 4, அப்புறம் 4 - 4 0. இப்போ 0ல் எதில் முடியுது? 4ல் முடியுது. அப்போ HCF மீப்பெரு பொது காரணி இந்த சம்முக்கு 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனுங்க. செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன் 280 and 420 தொடர் கழித்தல் முறை தான். அப்போ 420 - 280. ஓகேவா? 0, 12 8 போச்சுன்னா 4, இங்கே 3 இருக்கும், 3ல் 140. அப்போ 280 - 140 which is equal to 140. 140 - 140 which is equal to 0. ஸோ இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ HCF 140. மீப்பெரு பொது காரணி 140 இந்த சம்முக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன? 1014 and 654. ஸோ பெருசு வந்து 1014. ஸோ அதுலேருந்து 654 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது இப்படி போட்டுக்கலாம். 1014 - 654 இப்படி போடலாம், ஈஸியாக இருக்கும். 4ல் 4 போச்சுன்னா 0, 11ல் 5 போச்சுன்னா 6, இங்கே 9 இருக்கும், 9ல் 6 போச்சுன்னா 3. இப்போ 316 வருது. அப்புறம் 654ல் 360 மைனஸ் பண்ணும். இப்போது 6ல் 0 போச்சுன்னா 6, இங்கே 19ல் 6 போச்சுன்னா 96, 15ல் 6 போச்சுன்னா 9, இங்கே 4 இருக்கும், 4ல் போச்சுன்னா 196. கரெக்டாக? சார் இங்கே தப்பு பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், 4ன்னு வரும் இங்கே. கரெக்டாக? 4. அப்போ இங்கே 4ன்னு வரும். 15ல் போச்சுன்னா 9, இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2, 294. கிளியரா? நெக்ஸ்ட்டு 360 - 294. 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 5 இருக்கும். 15ல் 9 போச்சுன்னா 6. நெக்ஸ்ட்டு 294ல் 66 போச்சுன்னான்னு பார்க்கணும். 14ல் 6 போச்சுன்னா 8, இங்கே 8 இருக்கும். 8ல் 6 போச்சுன்னா 2, அப்போ 128. நெக்ஸ்ட்டு 128ல் 66 போச்சுன்னா 6, 8ல் 6 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6. சாரிங்க, இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே 8 போச்சுன்னா இங்கே 2 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 228. அப்போ 228ல் 6 போச்சுன்னா பார்க்கணும். 8ல் 6 போச்சுன்னா 2, இதில் 12ல் 6 போச்சுன்னா 6, அப்போ இங்கே வந்து 1 இருக்கும், 162. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 162 - 66 போகணும். திரும்ப 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 5 இருக்கும், அப்போ 96ன்னு வரும். கிளியரா? இப்போ 96ல் 66 போச்சுன்னா 30. ஓகேவா? அப்போ 66 - 30னா 36. அப்போ 36 - 36. ஓகேவா? இடம் இல்லை, இங்கே போடுறேன். இப்போ 30ல் 6 போச்சுன்னா 24, 24ல் 6 போச்சுன்னா 18, 18ல் 6 போச்சுன்னா 12. கரெக்டாக? 12ல் 6 போச்சுன்னா 6, 6ல் 6 போச்சுன்னா 0. அப்போ HCF இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா 6 தாங்க. ஓகேங்களா? இங்கே நான் குழப்பி போட்டிருக்கேன், நீங்கள் தெளிவாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 6 தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு சம் இருக்கு இல்லைங்களா? கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து சரிபார்க்க. ஆல்ரெடி அவங்க அதை தொடர் வகுத்தல் முறையில் செஞ்சுட்டாங்க. நம்மளை தொடர் கழித்தல் முறையில் செஞ்சு சரிபார்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தொடர் வகுத்தல் முறை கரெக்டாக பார்த்துடலாங்க ஒரு தடவை. பாருங்கள், 56 12 இருக்குது. 56 தான் பெருசு, அதை 12ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 4 டைம்ஸ்னு வரும், 48. அதை போட்டுக்கிறாங்க. ஸோ 48க்கு அப்புறம் ரிமைண்டர் 12 வருது. திரும்ப 8ஆல் போடுறோம், 1 டைமு 4 கிடைக்குது. திரும்ப 8 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வருது, 0 வருது. அப்போ 4 தான் வந்து இதோட HCF. இப்போ இதை நம்ம தொடர் கழித்தல் முறையில் போட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷனை 56 12, இதில் 2ல் பெருசு எது? 56. அப்போ 56 - 12. இப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 4. இப்போ 44 - 12. 4ல் 2 போச்சுன்னா 2, 4ல் 1 போச்சுன்னா 3. கரெக்டாக? அப்புறம் 32 - 12 ஆகுமா? நெக்ஸ்ட்டு இப்போ 20.
ஓகேவா? அப்போ 20 மைனஸ் 12னா 8. அப்போ 12 மைனஸ் 8 வந்து 4. நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் 4 4. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 4 0. ஸோ எங்கே 0 வச்சு 4ல் தான். அப்போ HCF 4. ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் HCF சேமாக தான் வருது. ஓகேவா? HCF இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனை செக் பண்ணலாங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன? 320, 120, 95. ஸோ இதில் எது ரெண்டு பெரிய நம்பர் 320. அதை 120 டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது என்ன வந்துச்சு? இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 240 போட்டு ரிமைண்டர் 80 வந்து 80 120 திரும்ப டிவைட் பண்ணுறாங்க 1 டைமு. அப்புறம் ரிமைண்டர் 40 வந்து 40 வந்து 80 டிவைட் பண்ணும்போது 2 வந்துச்சு. 2 டைம்ஸ் போட்டு 0 வருது லாஸ்ட்டில். அப்போ இதோட HCF வந்து பார்த்திங்கன்னா 14 கிடச்சிது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை எடுத்து தேர்ட் நம்பரில் செக் பண்ணுவோம். தேர்ட் நம்பரில் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு HCF வந்து 5 கிடச்சிது. நம்ம இப்போ இது என்ன பண்ணோம்? தொடர் கழித்தல் முறையும் சேமாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 320, 120, 95. அதே மாதிரி பெரிய ரெண்டு நம்பர் என்ன? 320, 120 முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வருவோம். அப்போ பண்ணிங்கன்னா 0, 2 2 0, 3ல் 1 போச்சுன்னா 200. அப்போ 200 மைனஸ் 120 போட்டிங்கன்னா 18 வரும். கரெக்டாக? அப்போ 120 மைனஸ் 80 போட்டிங்கன்னா 40 வரும். அப்போ 80 மைனஸ் 40 14 வரும். 40 மைனஸ் 40 0. அப்போது HCF ஃபஸ்ட் ரெண்டுக்கு 14 கிடச்சிது. ஓகேங்களா? இதை நம்ம தேர்ட் நம்பரில் செக் பண்ணணும். தேர்ட் நம்பர் என்ன? 95. அப்போ 95ஓட 40யை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 5 9ல் 4 போச்சுன்னா 5 55. அகெயின் 55 மைனஸ் 14 போடுறோம் 15. ஓகேவா? அப்போ 40 மைனஸ் 15னா 25. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 25 மைனஸ் 15 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5ல் 5 போனால் 0, 2ல் 1 போச்சுன்னா 1 10. கரெக்டாக? அப்புறம் 15 மைனஸ் 10 5. 10 மைனஸ் 5 5. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 5 0. அப்போ எந்த நம்பரில் 0 ஆச்சு? 5ல். அப்போ HCF பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு 5. அதே தான் இங்கேயும் வந்துச்சு. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? செஞ்சு சரி பார்த்துட்டோம். ரெண்டுமே கரெக்டாக வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாங்க. 5th சம் பாருங்கள். கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாலே தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய, ஸோ க்ளூவோடுனா மிகப்பெரியன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். பக்களவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொடர் கழித்தல் முறையை அவங்க பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையே பயன்படுத்தலாம். 196க்கும் 168க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசுலேருந்து சின்னது கழிப்போம். 196 மைனஸ் 168. அப்போ என்ன வரும்? 16ல் 8 போச்சுன்னா 8. இங்கே 8 இருக்கும். 8ல் 6 போச்சுன்னா 2 28. ஓகேவா? அப்புறம் 168 மைனஸ் 28. கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 140. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 140 மைனஸ் 28. ஸோ இங்கே போட்டு பாருங்கள். 140 மைனஸ் 28. ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே 3 இருக்கும். 13ல் 2 போச்சுன்னா 11. 112. கரெக்டாக? அப்புறம் 112ல் 28 கழிக்கணும். ஸோ 12ல் 8 போச்சுன்னா 4. அப்போ இங்கே 10ல் 8 84 வரும். அப்போது 84 மைனஸ் 28 போடுங்க. 84 மைனஸ் 28. இங்கே என்ன ஆகும்? 14 8 போச்சுன்னா 6. இங்கே 7 இருக்கும். 7 2 போனால் 56. அப்போது 56 மைனஸ் 28 அகைன் 28ன்னு வரும். அப்போ 28 மைனஸ் 28 0. அப்போ எதில் 0 ஆகுது? 28ல். அப்போ இந்த சமுக்கு HCF பார்த்திங்கன்னா 28. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை HCF ரிலேட்டடாக இருக்கிறது பார்க்கலாங்க. 11th கொஷின்லேருந்து HCF சம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். 30 மற்றும் 215 பொது பகா காரணிகள் என்னென்னு கேட்குறாங்க. 30 எப்படி எழுதுவோம்? 2 × 15. இதை 2 × 3 × 5. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 250. இதை எப்படி எழுதுவோம்?
5 × 5 × 10ன்னு எழுதுவோமா? அப்புறம் இது 2 × 5 × 5 × 5. ஓகேவா? இப்போ காமன் ஃபேக்டர் என்னென்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. அப்போ HCF பார்த்திங்கன்னா 2 × 5. அது எந்த ஆன்சராக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் ஆ. ஓகேவா? 2 × 5 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகே, செகண்டு. நெக்ஸ்ட்டு 12 ட்ரை பண்ணலாம். 12 பாருங்கள். 36. 36க்கு எப்படி போடுவோம்? 2 × 18 போடுவோம். 2 × அப்புறம் 2 × 9. 9 வந்து 2 × 2 × 3 × 3ன்னு போடுவோம். கரெக்டாக? 12th இடம்ல 36 2 × 18 2 × 2 × 9 2 × 2 × 3 × 3. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 60. 60 2 × 13 எழுதுவோம். இப்போ 2 × 2 × 15. 15 2 × 2 × 3 × 5ன்னு எழுதுவோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 72. அது 2 × 36ன்னு எழுதுவோம். 2 × 36க்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 × 2 × 3 × 3. ஓகேவா? இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்க எழுதிக்கலாமா? எல்லாத்துலேயுமே 2 2 காமனாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 2வே காமனாக இருக்குது. அப்போ ஒரு 2 × 2 × 2ன்னு வரும். ஒரு 3 காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே. ஒரு 3. இப்போ 3. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 × 3 2 × 2 × 3. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் டி. ஓகேவா? டி தான் இந்த ஆன்சர். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள். 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஸ் எனில் அவை சார்பகா எண்கள். எப்பயுமே 2க்கும் நடுவில் HCF 1 இருந்தால் தான் அதை சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோப்ரைம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. ஸோ இதோட 8th இருக்கிறது முடியுதுங்க. தேங்க்யூ.